திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து திமுக ஒரு நிலைப்பாடு, அதாவது கட்சியாக ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கல. அரசு நிர்வாகமாக ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு காரணம் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த மனுக்கள். இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்ற அனுமதிக்காதீங்க, ஏன்னா இது தீபம் ஏற்றுவதற்கான இடம் அல்ல, கீழே தான் நம்ம ஏற்றுறது வழக்கம். இங்கே வந்தாங்கன்னா மசூதிக்கு பக்கத்தில் ஒரு 15 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இப்போ வந்தால் அது பிரச்சனையாகும் தான் மதுரையினுடைய அரசு நிர்வாகம் முடிவெடுக்கணும். மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் அப்படி தான் முடிவெடுக்கணும். ஆனால் நீதித்துறை எடுத்த முடிவும், நீதித்துறை எடுத்த நிலைப்பாடும், நீதித்துறை நடந்து கொண்ட நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் தெரியும். ஏன்னா இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளுங்கிற அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் கூட 1992 இடிச்சது. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு பாபர் மசூதி இருந்ததுன்னா அது வந்து கட்டிடம் அல்ல, அது ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கும். ஆனால் பாபர் மசூதியை இடித்தது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிகழ்வு, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். பாபர் மசூதி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற நிகழ்வு மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிபோனதான் ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இன்றைக்கு திருப்பரங்குன்றமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. நம்ம வடக்கில் வந்து ஒரு அடையாளத்தை, ஒரு நினைவு சின்னத்தை அழிக்கிறத கண் முன்னாடி பார்த்தோம். தெற்கில் நடக்க போகுது, தெற்கில் நம்ம கண் முன்னாடி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாயம் தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வருது. ரெண்டாவது, திமுகவும் விரும்புது. பாஜக இதை செய்தால் தமிழகத்தில் தங்களுடைய காலிலே வலுவாக ஊன்றிக்கொள்ள முடியும்னு நினைக்குது. திமுகவும் இதை செஞ்சால் நமக்கும் நல்லது தான், நம்ம வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலாம், நம்முடைய குறைகளை மறைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சிக்கந்தர் தர்கா இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இவர்கள் இடிக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ரெண்டாவது, திமுக இதுக்கு எந்த விதத்தில் துணை போச்சுன்னா, அபுதாகிருங்கிற ஒருத்தர் ஆடு பலி விடுவதற்காக 2024 வந்தார் இல்லையா, அன்றைக்கு இந்த திமுக ஏன் அதை வந்து அனுமதிக்காம விட்டுச்சு? அன்றைக்கு அதை வந்து அனுமதிக்க வேண்டியது அங்கேருந்து ஒரு காவலர் தானே, அந்த காவலர் ஏன் அதை அவர் தடுத்தார்? அபுதாகிரை தடுத்ததுடைய விளைவு தான் இந்த இடத்த வரைக்கும் கொண்டு வந்து. அன்றைக்கே அபுதாகிரை தடுக்காமல் எப்போதும் போல் ஆடு கோழி பயிடுவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அனுமதிச்சிருக்கும். பிரச்சனையை தொடங்கி வச்சது திமுக தான். திமுக தொடங்கி வைக்க பாஜக அதற்கு பிறகு அதை கெட்டியாக பிடிச்சிருச்சு. இங்கே திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. வேர்க்கோட்டம்னு சொல்லிட்டு ஒரு முனைவர்பட்ட ஆய்வு எடுக்கிறோம். அந்த முனைவர்பட்ட ஆய்வேட்டில் மலைக்கு போகிற வழியில் பாதியில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூணில் தான் நாங்கள் தீபம் தோன்றது தான் வேர்க்கோட்டம் ஆய்வேடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதை கன்சிடர் பண்ணி தான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இதை வந்து சரிவர கண்டுகொள்ளாமல், இதை சரிவர பராமரிக்காமல் திடீர்னு அவங்க போய் நின்ன உடனே இது அறநிலைத்துறை சார்பில் வலுவாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் விட்டது யார்? திமுக தான். இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அதில் இந்த நிலைப்பாட்டை சொல்லிடுறதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அன்றைக்கே நரசிம்மராவ் சொன்னார், மண்புழு கூட மனிதனுக்கு மதமும் சாதியும் ஒருபோதும் அப்படி. இப்போ கேட்டிருக்கிறாரு, திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், கந்தன் மலையை பாதுகாக்கணும்னு சொல்கிற அதுக்காக வந்து நிற்கக்கூடிய இந்த இந்துத்துவாதிகள் இதுக்கு முன்னாடி கேரளாவில் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சி கேரளா கொண்டு போனாங்க இல்லையா, கன்னியாகுமரியில் வந்துட்டு உடச்சி கேரளா கொண்டு போனாங்கல்ல, அதெல்லாம் ஏன் கேட்க இந்த இந்துத்துவாதிகள் வரல? அதுவும் மலை தானே. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வருகின்றவர்கள் ஏன் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வருகிறது? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ திருப்பரங்குன்றம் இந்த விவகாரம் வந்து நாளுக்கு நாள் பூதாகரமாக போயிட்டு இருக்கு. திமுக அரசு இது வந்து அரசியல் காரணத்துக்காக தான் இந்த திருப்பரங்குன்ற மேட்டரை வந்து பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்னதான் நடக்குது, உங்களுடைய பார்வை என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து திமுக ஒரு நிலைப்பாடு, அதாவது கட்சியாக ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கலை, அரசு நிர்வாகமாக ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு காரணம் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த மனுக்கள். இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்ற அனுமதிக்காதீங்க,
ஏன்னா இது தீபம் ஏற்றுவதற்கான இடம் அல்ல, கீழே தான் நம்ம ஏற்றுறது வழக்கம். இங்கே வந்தாங்கன்னா மசூதிக்கு பக்கத்தில் ஒரு 15 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இப்போ வந்தால் அது பிரச்சனையாகும் தான் மதுரையினுடைய அரசு நிர்வாகம் முடிவெடுக்கணும். மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் அப்படி தான் முடிவெடுக்கணும். ஆனால் நீதித்துறை எடுத்த முடிவும், நீதித்துறை எடுத்த நிலைப்பாடும், நீதித்துறை நடந்து கொண்ட நடவடிக்கைகளும் தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் தெரியுது. CISF அப்படிங்கிறது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை. அப்போ அதுக்கு என்ன வேலை? அதுக்கு வந்து லாண்ட் ஆர்டர் கை எடுக்கிறதா வேலை? அதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. 1968 சட்டம் வந்து 69 உருவாக்குறாங்க. CISFக்கு லாண்ட் ஆர்டர் கையில் எடுக்கிறதுக்காக நாளை பின்ன நீங்கள் வந்துட்டு போலீஸை வந்து பார்டருக்கு அனுப்பி ஆர்மி மாதிரி சண்டை போட சொல்லுவீங்களா? இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்த தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. நீதிமன்றத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீதிமன்றம் தன்னுடைய அளவை வரம்பை மீறி ஒரு ஜுடிஷியல் ஓவரீச்சை பண்ணியிருக்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய வரம்பை மீறி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அதுக்காக தான் அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் இதில் சரிவர நடவடிக்கை எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றம் இப்போ அவசர வழக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது ஜுடிஷியரி மேலே தான். ஏன்னா இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளுங்கிற அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் கூட 1992 இடிச்சது. கிட்டத்தட்ட இன்றைக்கு பாபர் மசூதி இருந்திருந்தால் அது ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருந்திருக்கும். ஆனால் பாபர் மசூதியை இடித்தது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிகழ்வு, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். பாபர் மசூதி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற நிகழ்வு மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிபோனதான் ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இன்றைக்கு திருப்பரங்குன்றமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. நம்ம வடக்கில் வந்து ஒரு அடையாளத்தை ஒரு நினைவு சின்னத்தை அழிக்கிறத கண் முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ தெற்கில் நடக்க போகுது, தெற்கில் நம்ம கண் முன்னாடி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாயம் தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வருது. ரெண்டாவது, இது திமுகவும் விரும்புது. பாஜக இதை செய்தால் தமிழகத்தில் தங்களுடைய காலிலை வலுவாக ஊன்றிக்கொள்ள முடியும்னு நினைக்குது. திமுகவும் இதை செஞ்சால் நமக்கும் நல்லது தான், நம்ம வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலாம், நம்முடைய குறைகளை மறைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கு பாருங்கள், தூய்மை பணியாளர்களில் 100வது நாள் போராட்டத்தை தாண்டிட்டாங்க. அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோவில்களில் பணிபுரியக்கூடிய 1500 பேரை நிரந்தரப்படுத்தியிருக்காரு. கோவில்களில் பணிபுரியறவங்களை நிரந்தரப்படுத்தினீங்கல்ல, 2000 பேர் 2500 பேர் நிரந்தரப்படுத்தியிருக்காரு. இப்போ தூய்மை பணியாளர்களை ஏன் நீங்கள் நிரந்தரப்படுத்தலை? அவங்க கேட்டது அதுதானே, அவங்க கேட்டதை ஏன் நீங்கள் பண்ணல? அப்போ கோவிலில் வேலை பார்க்குறவங்கள ஒரு மாதிரியும் தூய்மை பணியாளர்கள் ஒரு மாதிரியும் பார்க்கின்ற பார்வைக்கு சமூக நீதி பார்வைன்னு பெயரா? இதுக்கு அந்த திராவிட மாடல்னு அர்த்தமா? இப்போ இதே தான் நம்ம வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு என்னன்னா, பாபர் மசூதி மற்றும் திருப்பரங்குன்றம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? ஏன்னா ஒரு 10 பேரோட சேர்ந்து நீங்க அந்த தீபத்தூண்ல போய் விளக்கேற்றலாம் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல என்ன பெரிய கலவரம் வந்துட போகுது? GR சுவாமிநாதன் அவர்கள் மாண்புமை நீதியரசர், அவர் ஒரு நீதிமன்றத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறவர். அவர் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு போர்டு இருக்குது. அது அவர் தான் வந்துட்டு வியாழக்கிழமை மத்தியானத்தில் 2-2:30 மணிக்கெலாம் ஒரு கேஸ், ஒரு பெஞ்சை விசாரிப்பாங்க போல். அந்த விசாரணையெல்லாம் ஐயா தான் பண்ணுறாரு. சரி, அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுத்து CISF போங்க, அந்த நீர்நிலையை வந்து இப்படியெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும், அதுக்கு போய் CISF அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது அவர் அனுப்பியிருக்காரா? இல்லை. ஆனால் திமுக அரசு நீதிபதி அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டாங்க இல்லையா, அதனால நீதிமன்ற அவமதிப்பு தானே எடுத்துக்கப்படுது. இல்லை, நான் முதல்ல ஜுடிஷியரியுடைய தவறுகளை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு திமுக அரசுகிட்ட வருமேன்னு பார்க்குறேன். ஜுடிஷியரி இன்னைக்கு பண்ணின மாதிரி தான் 1850களில் கிட்டத்தட்ட அந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்த 2ஆ பிரிச்சு, ஒன்று இந்துக்களுக்கு ஒன்று இஸ்லாமியர்களுக்கும் வழங்கினாங்க. அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை தான், அன்னைக்கு வேலி போட்டு அவங்க தொடங்கி வச்ச பிரச்சனை தான். அதற்கு பிறகு 1992 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பயணத்திற்கு பின்னாடி 1992 பாபர் மசூதி இடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த தீபத்தூணில் வந்து நீங்கள் போய் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நாளைக்கு சிக்கந்தர் தர்காவை இடிக்கக்கூடிய நிலைமை கொடுக்கும். சிக்கந்தர் தர்கா இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இவர்கள் இடிக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ரெண்டாவது, திமுக இதுக்கு எந்த விதத்தில் துணை போச்சுன்னா, அபுதாகிருங்கிற ஒருத்தர் ஆடு பலி கொடுக்கறதுக்காக 2024 வந்தார் இல்லையா, அன்றைக்கு இந்த திமுக ஏன் அதை வந்து அனுமதிக்காம விட்டுச்சு? அன்றைக்கு அதை வந்து அனுமதிக்க வேண்டியது அங்கேருந்து ஒரு காவலர் தானே, அந்த காவலர் ஏன் அதை அவர் தடுத்தார்? அபுதாகிரை தடுத்ததுடைய விளைவு தான் இந்த இடத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அன்றைக்கே அபுதாகிரை தடுக்காமல் எப்போதும் போல் ஆடு கோழி பயிடுவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அனுமதிச்சிருக்கோம். பிரச்சனையை தொடங்கி வச்சது திமுக தான். திமுக தொடங்கி வைக்க பாஜக அதற்கு பிறகு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ இந்த மலையே கந்தர் மலை,
அந்த மலை கந்தர் மலையா சிக்கந்தர் மலையாங்கிற கேள்வி மதுரையில் போன வருஷம் வரைக்கும் கிடையாது. போன டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. எங்கேருந்து வந்துச்சு அந்த பிரச்சனை? அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டது யார்? திமுக. அபுதாகிரை தடுத்தத அந்த நொடியில இருந்து தான் தொடங்குச்சு. மேலே ஒரு தர்கா இருக்குன்றதே இந்துத்துவவாதிகளுக்கு அன்னைக்கு தான் தெரியுது, அது வரைக்கும் தெரியாது. திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தர்கா இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? நான் கூட திருப்பரங்குன்றத்துக்குலாம் போயிருக்கேன். மெயினாக நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். நான் திருப்பரங்குன்றத்துக்கு போய் சாமி கும்பிட்டுலாம் வந்திருக்கேன். ஆனால் மலைக்கு மேலே நம்ம போனது கிடையாது. கீழே தான் அந்த கோவில் இருக்குது. ஆனால் இது தொடர்பான வழக்கு 1920 போயிட்டு இருக்கு இல்லையா? இருக்கு. அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடப்பிரச்சனை, சிவில் டிஸ்பியூட் தான். அந்த சிவில் டிஸ்பியூட்டை அவங்க 2 பேரும் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி தீர்த்துக்கிறோம். இதுக்கு நடுவில் பக்தர்கள் ஏன் கொடுக்க போகணும்? இவங்க சொல்கிறாங்க இல்லையா, தீபத்தூண் அங்கே நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம்னு சொல்லிட்டு. அது தீபத்தூணா? உண்மையாக தீபத்தூணா? அப்படிதான் சொல்கிறாங்க. அது தியோடலைட் அப்படிங்கிற கருவியை வச்சு அளவிடுறதுக்கான ஒரு பில்லர். அதை வந்து எல்லைக்கல்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க, சர்வே பண்ணுறதுக்கான ஒரு கல். 1802 கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே அப்படின்னு சொல்லி ஒன்று வெள்ளைக்காரங்க இந்தியாவில் பண்ணாங்க. அதுதான் லேண்ட் சர்வே. அந்த லேண்ட் சர்வேவை பண்ணுறதுக்காக உயரமான இடங்களில் போயிட்டு அவங்க வந்து அந்த தியோடலைட் கருவியை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அளவிடுவாங்க. தியோடலைட் அதை சர்வே பண்ணுவாங்க. அதை வந்து தலைமட்ட கிடைமானின்னு தலைக்கடைமட்டமானின்ற மாதிரி தமிழில் நம்ம சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு கருவி தான் அது. அந்த கருவி வைக்கிறதுக்கு ஒரு தூண் தேவை, ஒரு உயரமான தூண் தேவை. அதில் தொலை போட்டு அந்த கருவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வே பண்ணுறதை பார்ப்பாங்க. ஆனால் அந்த தூண் வந்து எதற்கு அப்படின்னா அதில் தீபம் எண்ணெயை ஊற்றி திரி வைக்கிறதுக்கான இடம்லாம் இருக்குதுல்ல, தீபத்தூண் தானே. அப்புறம் ஏன் நம்ம வந்து தீபத்தூண் அதை அழைக்கிறோம் அப்படிலாம்? அதாவது ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் கண்டுபிடிச்ச பல பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 4 குங்கும சந்தனத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் இது. அவன் பைக்கு கண்டுபிடிச்சான். நம்ம பைக்கில் ஜாதி பார்த்துட்டு இருக்கோம். புல்லெட்டுனா அது ஆதிக்க ஜாதிக்கு தான். மதுரையில் இதே வேலைலாம் நடந்துச்சு. சிவகங்கையில் புல்லெட் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை கையை வெட்டினாங்க. புல்லெட்டு கண்டுபிடிச்சவனுக்கு தெரியுமா இதில் ஜாதியெல்லாம் இருக்குன்னு? அதே மாதிரி தான் தியோடலைட் கருவியை வச்சு ஆங்கிலேயர்கள் வந்து அந்த தலைமட்டத்தை பார்த்தாங்க இல்லையா, கிடைமட்டத்தை பார்த்தாங்க இல்லையா, அவனுக்கு தெரியுமா இதில் தீபம் ஏற்ற போகிறாங்கன்னு? அவன் நினச்சா கண்டிப்பாக வைக்கி தலைகுனிவான். 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து லேண்ட் சர்வே பண்ணுறதுக்காக வச்ச தூடாது, அதுக்குள்ளே நீங்கள் ஏன்னா தீபம் ஏற்றணும்னு அலையிறீங்க நான் கேட்பான மாட்டேன். நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேனே, அந்த ட்ரிக்னாமெட்ரி சர்வேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கல்கத்தாவில் 50 தூண்கள் வச்சு அந்த இடத்துல வந்துட்டு சர்வே பண்ணாங்க கல்கத்தாவில். அப்போ அந்த 50 தூண்கள்லையும் போய் நீங்கள் தீபம் ஏற்றணும்னு நிற்பீங்களா? கல்கத்தா காலிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லி நிற்பீங்களா? பைத்தியக்காரத்தனமா இல்லை இதெல்லாம். இத்தனைக்கும் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த இடத்துக்கு நான் வந்து நேரடியாக விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்ப்பை கொடுக்குறேன். இது நியாயமா இருக்கா? ஒரு ஜுடிஷியரிக்கு ஒரு சார்பற்ற தன்மை வேண்டாம்? 15 மீட்டர் தொலைவில் வந்துட்டு ஒரு தூண் இருக்கு தர்காவுக்கு பக்கத்துலேயே. அந்த இடத்துல போய் நான் வந்துட்டு தீப ஏற்ற விட போறேன்னா, நாளை பின்ன தீப ஏற்றம் வர்றவன் இந்த பக்கம் வந்து தர்கா இருக்கு, இது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, இது வந்து எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நாளை பின்ன அந்த தர்காவை இடிச்சான்னு என்ன பண்றது? ஏற்கனவே செஞ்சவங்க தானே. விஸ்வ இந்து பரிஷத் 1978 சொன்னாங்க, இந்த இடங்கள்லாம் வந்துட்டு முதல்ல இந்து கோயில்கள் தான் இருந்துச்சு, அதெல்லாம் இடிச்சுட்டு இவங்க தர்காவும் பள்ளிவாசலும் கட்டிட்டாங்க அப்படின்னு. 78 அவன் சொல்லி 86 அவன் ரத யாத்திரையை தொடங்கி 92 கடைசியாக மசூதி அடிச்சான். எவ்வளோ வருஷம்? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகால பயணம். 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவன் பாபர் மசூதி அடிச்சான். அதற்கு பிறகு பாருங்க, கேஸ் வந்து ரொம்ப நாள் டிஸ்பியூட் ஆகி கடைசியில் 2010 வாக்கில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அயோத்திய தீர்ப்பு வந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் வந்து இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து 2022 முடிச்சு வச்சாங்க. இவங்க ராமர் கோயில் கட்டிட்டாங்க. இதை பார்க்குற ஒரு சாமானியன், மதம் சாதி எந்த விதமான புரிதலும் மற்ற ஒரு சாமானியன் யோசிப்பான்ல, இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க தாங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து கடப்பார மம்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுற்றியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைச்சாங்க. அதை முழுசாக அந்த மசூதியை உடைச்சி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு கீழே வந்து இந்து கோயிலுடைய கட்டுமானங்கள் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் கட்டிக்கலாம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஒரு அரை நூற்றாண்டுக்குள்ள எவ்வளவு மோசமான விளைவுகள் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாபர் மசூதி ஒரு சிறந்த உதாரணம். ஆனா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இஸ்லாமியர்கள் அவ்வளவா எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியலையே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பலியிட போறது, அந்த கந்தூரி வழிபாடுல தான் பிரச்சனை. அதுல அவங்க வந்து மறிச்சப்ப மட்டும்தான் சிக்கல் உருவாச்சு. ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு உரிமை அங்க மறுக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து ஆடு கோழி பலியிட்டு அங்க வழிபடுவதுங்கிறது அவங்களுடைய வழக்கம். என் உரிமை நீ பறிக்காதப்பான்னு இஸ்லாமியர்கள் அன்னைக்கு அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தீபத்தூணில் வந்துட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறதுல மசூதிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அடுத்து மசூதியை இடிச்சிருவாங்கன்றது தான் பிரச்சனை. அந்த பயம் வரும்போது அவங்க கலெக்டரை போய் பார்த்து மனு கொடுக்குறாங்க, பீஸ் கமிட்டி மீட்டிங் போடணும்னு சொல்கிறாங்க.
மற்ற விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்க பொதுத்தளத்தில் எந்த குரலையுமே பதிவு செய்யலை. ஏன்னா இதை நிர்வாக ரீதியாக அணுகணுன்றதுல இஸ்லாமியர்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா, திமுக இதில் ஏன் வெளிப்படையாக எந்த நிலைப்பாடும் எடுக்க தவறிவிட்டது? ஐயா சேகர்பாபு அவர்களோ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோ இந்த சம்பவம் நடந்த பிறகு பேசுகிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்த பிறகு மதுரை மக்களுக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இந்த அரசியலா, அதாவது டேஷ்னு ஒரு வார்த்தை தான் போடுறாரு. மதவாத அரசியலான்னு கேட்கல. ஏன் மதவாத அரசியலான்னு கேட்டால் உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு? இந்து மக்களுடைய வாக்குகள் தனக்கு எதிராக திரும்பி விடுமோனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு. அப்போ அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான பூடகமான விமர்சனங்கள். நேரடியாக எதிர்த்து பேசுங்க. பாஜகவா திமுகவான்னு பேச தெரியுதில்ல, பாஜகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் பேச தெரியுதில்ல, பேசுகிறவர் பேச வேண்டியதானே? இப்போ அவங்களை எதிர்க்கிறதால தானே நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கெல்லாம் தொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்க்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து நீங்கள் ஏன் பேச பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தீங்கல்ல, வழக்கு தொடுத்து நீங்கள் பேச வேண்டியதானே? மதுரை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதானே? இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் மதுரை மேற்கு தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் அங்கே போய் பேசுகிறாரு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து யாருமே இங்கே விளக்கத்தினதே கிடையாது, எனக்கு 75 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் விளக்கத்தி பார்த்தே கிடையாது இந்த தூண்லெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்கிறவர் அதுக்கு முந்தின நாளே போய் அதை செஞ்சிருக்க வேண்டியதானே? கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும்னு ஒரு பிரச்சனை தொடங்கும் போதே அந்த இடத்துல போய் நின்று இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தி அந்த இந்துத்துவாதிகளுக்கு எதிராக திமுக களமாடி இருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை? செஞ்சிருந்தா திமுக விசஸ் பாஜகன்ற நரேஷன் உருவானதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது அரசு விசஸ் நீதிமன்றம்னு போய் நிற்கிது. இப்போ நீதிமன்றம் சொல்லுகின்ற உத்தரவை அரசு கடைபிடிக்க மறுக்குது, அப்படிதானே போய் நிற்கிது. இது இதில் எங்கே இந்துத்துவாதிகள் பேர் வருது? இந்துத்துவாதிகளுடைய தவறை திமுக கண்டித்து என்ன கள செயல்பாடுகள் செஞ்சாங்க? எதையுமே செய்யலை. அன்னைக்கு அபுதாகிரை அனுமதிச்சிருக்கணும். இந்த பிரச்சனை தொடக்கத்திலே வரும்போது இதில் எந்த விதமான கேள்விகளுக்கு இடம் இல்லைன்னு முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் அங்கே போய் விளக்கம் கொடுத்து அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அங்கே போய் வழிபட்டு நீங்கள் அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கணும். அதையா செய்யலை? இந்த கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இது எதையுமே கண்டுகொள்ளாமல் இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பாஜக வளர்ந்தா வளர்ந்துட்டு போட்டோம், அவங்களுடைய வளர்ச்சி நமக்கு வந்து நல்லது தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேடிக்கை பார்க்குது. வேறு ஒன்றும் கிடையாது. மதுரையில் வந்து யவன வீரர்கள் பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துலலாம் நிறைய வரிகள் உண்டு. சிலப்பதிகாரமும் மதுரையை சுற்றி வரக்கூடிய இலக்கியங்களும் மதுரையில் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் வந்தாங்க, யவனர்கள் பாதுகாத்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு பக்கத்தூர்காரன் வரக்கூடாது, ஏன்னா அவன் தான் வந்து கலவரம் பண்ணிட்டான்னு மதுரையில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அவப்பெயரும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலும் நமக்கு தேவையா? நீங்கள் பாபர் மசூதி எப்படி ஒப்பிட முடியும்னு கேட்டீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இதுக்கு முன்னாடி அவத் அப்படிங்கிற ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு. அவத் சமஸ்தானத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே பகுதியில் தான், அந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஒன்றா வசித்தாங்க. இஸ்லாமியர்களுக்குள்ள ஷியா சன்னி பிரிவினரிடையே பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்துக்களுக்குள்ள சைவர்களுக்கு இடையிலும் வைணவர்களுக்கு இடையிலும் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் ஒருபோதும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில பிரச்சனையே வந்தது கிடையாது. இதை அலகாபாத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர் இந்த டிஸ்பியூட் மாஸ்க் இந்த ஹிஸ்டாரிக்கல் என்கொயரிங்கிற புக் எழுதினவர் சொல்கிறார். அவர் அந்த புக் எழுதினதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கு. ஏன்னா அவர் அந்த புக் எழுதினதுக்கு பிறகு அவர் மேலே அவ்வளோ கடுமையான தாக்குதல். அது செஞ்சது யார்? அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகள். இங்கே அதை பற்றி பேசக்கூட முடியாத நிலைமையில தான் எல்லாருமே இருக்காங்க. இங்கே திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. வேர்க்கோட்டம்னு சொல்லிட்டு ஒரு முனைவர்பட்ட ஆய்வேடு இருக்குது. அந்த முனைவர்பட்ட ஆய்வேட்டில் மலைக்கு போகிற வழியில் பாதியில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூணில் தான் நாங்கள் தீபம் தோன்றது தான் வேர்க்கோட்டம் ஆய்வேடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதை கன்சிடர் பண்ணி தான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இதை வந்து சரிவர கண்டுகொள்ளாமல், இதை சரிவர பராமரிக்காமல் திடீர்னு அவங்க போய் நின்ன உடனே இது அறநிலைத்துறை சார்பில் வலுவாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் விட்டது யார்? திமுக தான். அப்போ திமுகவுடைய குறைகளை எங்கன்னு போய் சொல்கிறது? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் நிற்கிறீங்க. உச்சநீதிமன்றம் இப்போ என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது? சிஎஸ்எஃப் சோல்ஜர்ஸை முதல்ல நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ நீதிமன்றத்துடைய பாதுகாப்புக்கு இருந்த பணியாளர்களை இவங்க எப்படி வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு அனுப்புனாங்க? அப்போ இது ஒரு மாநில சுயாட்சி பறிப்பு இல்லையா? இப்போ இதுக்கும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடணுமே. இப்படி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் திமுக எப்படி விடை காண போகுது? இது கடந்த காலத்தில் அவங்களுடைய தவறு, அவர்கள் கோட்டை விட்டதனுடைய விளைவு. இல்லைன்னா இவ்வளவு மோசமான நிலைமை எப்படி ஏற்பட்டிருக்கும்? ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு மதசார்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை விமர்சிக்கப்பட்டிருக்காரு. எச்சியலையில் உருளலாம்னு சொல்லிட்டு அவர் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ அவருடைய அந்த தீர்ப்புகளும் அவருடைய அந்த சார்புள்ள அந்த தீர்ப்புகளும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்படுது. திமுக இதில் சரிவர நடவடிக்கை எடுக்கல. வெறும் விமர்சனம் செய்வதில்லை, வெறுமனே
பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைத்து அது வழியாக மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கிக்கலாம். குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வாங்கிக்கொள்ளலாம்னு நினைக்க மட்டும்தான் திமுக ஒரு திட்டம் போடுது, ஒரு கணக்கு போடுது. மற்றபடி ஒரு சரியாக ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிறதா இந்த விஷயத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அதில் எடுத்த நிலைப்பாட்டை சொல்லிடுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அன்றைக்கே சீமான் அவர்கள் சொன்னார், மண்புழு கூட மனிதனுக்கு உதவும், மதமும் சாதியும் ஒருபோதும் உதவாது அப்படின்னு. இப்போ கேட்டிருக்கிறாரு, திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், கந்தன் மலையை பாதுகாக்கணும்னு சொல்கிற அதுக்காக வந்து நிற்கக்கூடிய இந்த இந்துத்துவவாதிகள் இதுக்கு முன்னாடி கேரளாவில் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சி கேரளா கொண்டு போனாங்க இல்லையா, கன்னியாகுமரியில் வந்துட்டு உடச்சி கேரளா கொண்டு போனாங்கல்ல, அதெல்லாம் ஏன் கேட்க இந்த இந்துத்துவவாதிகள் வரல? அதுவும் மலை தானே. திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வருகின்றவர்கள் ஏன் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வரவில்லை? இந்த கேள்வியை கேட்குறோம். திருவண்ணாமலை வந்து தெலுங்கு மயமாகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஏன் இந்துத்துவவாதிகள் வந்து பேச வரல? பேசினா ஆந்திராவில் ஓட்டு விடாது. அதுக்காக வராத இந்த இந்துத்துவவாதிகள் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்னா இது ஒரு திடீர் பாசம். இது திடீர் பாசம் மட்டும் கிடையாது, இது கலவர எண்ணம். இந்த கலவர எண்ணங்கள் இன்னைக்கு நேரத்தில் இந்துத்துவவாதிகளுக்கு நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய எண்ணம். விபின் சந்திரா அவர்கள் வந்து அவருடைய வகுப்புவாதம், இந்தியாவில் வகுப்புவாதம் நூல் எழுதுகிறாரு. 21 நாளைக்கு ஒரு முறை இந்தியாவில் வகுப்புவாத கலவரங்கள் நடந்து கொண்டே இருந்தது. போன நூற்றாண்டில் 21 நாளைக்கு ஒரு முறை வகுப்புவாத கலவரங்கள் தொடங்கியது. இன்றைக்கு தினம் ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்திய நாடாளுமன்றத்தில் பாஜகவுடைய உள்துறை இணையமைச்சர் கொடுக்கக்கூடிய தகவல்களின்படி பார்த்தா அவ்வளவு கலவரங்கள் நடக்குது. அப்போ திமுகவுடைய அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசாத, இப்போ தூய்மையற்ற நகரம்னு மதுரை பேர் வாங்கியிருக்கு. அந்த தூய்மையற்ற நகரம் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு இழிவா இருக்கு. அதற்கு எதிராக நாமெல்லாம் ஒன்று திரள்வோம், மதுரையை சுத்தப்படுத்துவோம், மதுரையை சுத்தப்படுத்துவது மீனாட்சி அம்மனுக்கு செய்யக்கூடிய திருப்பணின்னு சொல்லிட்டு இந்த இந்துத்துவாதிகள் ஒன்று திரண்டிருக்கலாம்ல. அதற்கெல்லாம் ஒன்று திரளாத இந்த இந்துத்துவாதிகள் ஏன் இந்த திருப்பரங்குன்றம் மலையில இல்லாத பிரச்சனையை உருவாக்குறாங்கன்றது தான் நாம் தமிழர் கட்சியுடைய கேள்வி, நிலைப்பாடு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.